பாருங்கள் நாட்டு கோவை செடி பாருங்கள் எப்படி அழகாக வந்து ஒரு வேலியில் நான் எதார்ச்சியாக பார்த்தேன் பாருங்கள் எப்படி ஏறிட்டுருக்கு. ஏதோ கம்பி கட்டி விட்டுருந்தாலும் வேறு ஏதோ போடுறது போட்டிருக்காங்க. அழகாக ஏறிட்டு எப்படி பழுத்துட்ருக்கு பாருங்கள் பழம். நாட்டு கோவை பழங்க. நாட்டு கோவை செடி எவ்வளோ அதனுடைய தடுமனுக்கும் அதனுடைய தண்டு பாருங்கள், தண்டு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதனுடைய நன்மை தெரியுங்களா, அந்த கீரை வந்து சாப்பிட்டிங்கன்னா இந்த கொழுப்பெல்லாம் கரையக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். அந்த கொலஸ்ட்ராலுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லதுங்க. இதை ஒரு 10 கீரை போட்டு பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் ஒரு 10 கீரை போட்டு நீங்கள் கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு பச்சையாக சாப்பிட்டா கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா பருப்பு, காரம், புளி, மிளகாலாம் போட்டு வர மிளகா போட்டு நல்லா கடைஞ்சி பருப்பில் போட்டு கடைஞ்சி ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப வந்து கொழுப்பை வந்து குறைக்கக்கூடிய தன்மையாக இருக்குதுங்க. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த கொலஸ்ட்ரால்லாம் வந்து கொஞ்சம் பிபி அதிகமாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் குறையக்கூட தன்மையாக அதுக்குள்ள இருக்குதுங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா ஸ்வீட்டாக தாங்க இருக்குது, புளிப்பாக இருக்குது. புளிப்பு சாதம் தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கங்க.